ஆசியா என்ற ஒரு 10ஆம் வகுப்பிலே தமிழகத்திலே முதலாவதாக வந்த மாணவிக்கு பரிசு கொடுப்பதற்காக பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். திரும்பி பார்க்கும் போது அந்த பெண் அழுது கொண்டே மேடை ஏறினாள். அம்மா அப்பாவோட, ஏமா 10ஆவதுல தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, நீ ஏன் அழுகுற? அந்த பெண் சொன்னாள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்றாங்க சார், நீ ஃப்ளூக்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டடி, நீ உண்மையா புத்திசாலி இல்லை, நீ உண்மையான புத்திசாலியா இருந்தா +2லயும் ஃபர்ஸ்ட் வந்து காமி அப்படின்னு சொல்றாங்க சார், அதனால அழுறேன். நான் சாதாரணமா சொன்ன அந்த பெண்ணிட்ட, நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும், நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும், போய் படிமான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். அந்த பெண் என்னிடம் வந்து, சார் அதை எழுதி கொடுங்கன்னுச்சு. நான் சொல்றேன், நீ எழுதிக்கமாண்ண. அதை அப்படியே எழுதிக்கிச்சு. இது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. +2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஒரு அம்மா அப்பா ஒரு பிள்ளையை கூட்டிட்டு மேலே வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து சல்யூட் அடிச்சுட்டு, சார் உங்களை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க, ஒரு அம்மா அப்பா வந்திருக்காங்க, பெண் அழைச்சிட்டு +2ல பாஸ் பண்ணியிருக்காங்க, சரி வர சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணை பார்த்தா எங்கேயோ பார்த்தோன்னு தெரியுது. ஐ couldn't recognize her face. டப்புன்னு ஒரு அட்டை எடுத்து அந்த பொண்ணு காமிச்சு, நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று கிண்டல் பண்ணும், நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் ஒரு அட்டையை காமிச்சிச்சு. எனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. சரிம்மா, அதனால என்னன்னு கேட்டேன். பின்னால இருந்து சர்டிபிகேட் எடுத்துச்சு. சார், தமிழ்நாட்டில் முதல் முறையா 10ஆம் வகுப்பிலையும் 12ஆம் வகுப்பிலையும் முதல் மாணவியாக வந்து சாதித்து விட்டு சர்டிபிகேட்டோட வந்திருக்கேன். எப்படிம்மா இது சாத்தியப்பட்டுச்சுன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னுச்சு, ஐயா நீங்க சொன்னபடி நான் படிச்சேன்னுச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எவன் ஒருவன் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கின்றானோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்பதில்லை. அந்த பொண்ணோட அம்மா 7 மணிக்கு எந்திரிக்க சொன்னாக்க தார் போட்டா கூட எந்திரிக்க மாட்டா, நைட்ல தான் ரொம்ப நேரம் படிப்பா. நீங்க இது மாதிரி பேசிட்டு போயிட்டீங்க, அவன் 5 மணிக்கு எந்திரிச்சு எருமைங்களா எந்திரிங்கன்னு எங்களை எழுப்புறா சார், இது என்ன சார் மாயம்னு அவங்க பேசினாங்க. 4 மணிக்கோ 5 மணிக்கோ அலாரம் வைத்து நீங்கள் அலாரம் அடித்தவுடன் எழுந்து படித்தால் இரவு நேரங்களிலே 2 மணி நேரம் படிப்பதை 1 மணி நேரத்திலே மனம் உள்வாங்கிட்ட. உலகத்திலே வெற்றி உடையவை மட்டுமே, வெற்றி பெற்றவை மட்டுமே கூர்ந்து கவனிக்கப்படும்.